ஆல் இண்டியா ரேடியோ செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் புஷ்பக் என்று பெயரிடப்பட்ட மறுபயன்பாட்டு ராக்கெட் தரையிறங்கும் பணியை வெற்றிகரமாக மேற்கொண்டது குறித்து விஞ்ஞான் பிரச்சார் அமைப்பின் முதுநிலை விஞ்ஞானி திரு தாவி வெங்கடேஸ்வரன் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி மற்றும் மக்களவைத் தேர்தலில் தவறாமல் வாக்களிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து முதல் தலைமுறை வாக்காளர்கள் தெரிவிக்கும் தகவல்கள் ஆகியவை இடம்பெறுகின்றன. முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டு 2023 நிறைவு விழா இத்தாலியின் ரோமில் உள்ள உலக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் தலைமையகத்தில் நடைபெற்றது. இந்திய பொது நிர்வாகக் கழகத்தின் 70வது ஆண்டு நிறுவன தினத்தையொட்டி புதுதில்லியில் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் நூல்களை வெளியிட்டார். ராஜஸ்தான் மாநிலம் உருவான தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். தேர்தல் நடத்தை விதிமீறல்களில் ஈடுபடுவோர் தொடர்பான புகார்களை ஆதாரத்துடன் விஜில் செயலியில் பதிவு செய்யலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நீடித்த வளர்ச்சி இலக்குகளில் கவனம் செலுத்தும் வகையில் எரிசக்தி துறையில் தேசிய மின்சக்தி பயிற்சி நிறுவனமும் பிடிசி இந்தியா நிறுவனமும் இணைந்து ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுப் பணிகளை மேற்கொள்ள உள்ளன. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் புஷ்பக் என்று பெயரிடப்பட்ட மறுபயன்பாட்டு ஏவுகணை சோதனையின் 2ஆம் கட்ட பணியை வெற்றிகரமாக மேற்கொண்டது. கர்நாடகாவின் சித்ரதுர்காவில் நடத்தப்பட்ட இந்த சோதனையில் பயன்படுத்தப்பட்ட புஷ்பக் ஏவுகணை உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாக விஞ்ஞான் பிரச்சார் அமைப்பின் முதுநிலை விஞ்ஞானி திரு தாவி வெங்கடேஸ்வரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். விமானம் போல பலமுறை பயன்படுத்தக்கூடிய விண்கலம் ஒன்றை இஸ்ரோ தயாரித்து வருகிறது. ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் அல்லது ஆர்எல்வி என்று அழைக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டுள்ள மறுமுறை பயன்பாட்டிற்கு பயன்படும் விண்கலத்திற்கு புஷ்பக் என்று பெயரிட்டிருக்கிறார்கள். இந்த விண்கலத்தினுடைய முதல் தரையிறங்கும் சோதனை ஓராண்டிற்கு முன்பு நடத்தப்பட்டது. பின்னர் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் இந்த புஷ்பக் விண்கலத்தினுடைய பல்வேறு பணிகளை செம்மை செய்து 2ஆம் முறை அதை பரிசோதனை செய்து பார்த்துள்ளார்கள். சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து சுமார் 4.5 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து இந்த புஷ்பக் விண்கலத்தை ஹெலிகாப்டர் மூலம் கீழே விட்டார்கள். கீழே விழுந்த அந்த புஷ்பக் தானே இயங்கத் தொடங்கி தரையிறங்க வேண்டிய இடத்தை இனம் கண்டு அதை நோக்கி தானே பயணம் செய்து சரியாக கீழே இறங்கியது. கீழே இறங்கும்போது அதன் பின்னே உள்ள பாராசூட் போன்றவைகள் இயங்க வேண்டும், அதனுடைய பிரேக் போன்றவைகள் சரியாக இயங்க வேண்டும். இவைகள் எல்லாம் சரியாக இயங்குகிறதா, அதில் இருக்கக்கூடிய சக்கரம் வெளியே வந்து தரையிறங்குவதற்கு சரியாக வேலை செய்கிறதா போன்ற பரிசோதனைகளை இதன் மூலம் இஸ்ரோ செய்து பார்த்திருக்கிறது. மறுமுறை பயன்படுத்தக்கூடிய இது போன்ற தொழில்நுட்பம் மூலம் மேலும் குறைந்த செலவில் விண்வெளியில் விண்கலங்களை நிலைநிறுத்தலாம் என்று கருதுகிறார்கள். அதனுடைய அடிப்படையில்தான் இந்த மறுமுறை பயன்பாட்டிற்கான புஷ்பக் விண்கலம் பரிசோதனைக்கு உட்பட்டு கொண்டு வருகிறது. எதிர்காலத்தில் ஸ்கிராம்ஜெட் போன்ற ராக்கெட் மூலம் ஏவு ஊர்தி மூலம் இந்த விண்கலம் விண்ணுக்கு ஏவப்படும். விண்ணில் செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்திய பின்னர் இந்த விண்கலம் விமானம் போல பூமிக்கு திரும்பி வரும். இதை மறுபடி நம்மால் பயன்படுத்த முடிவதால் விண்வெளிக்கு செல்லக்கூடிய செலவு குறையும் என்று நோக்கர்கள் கூறுகிறார்கள். பெங்களூருக்கு அடுத்து உள்ள சித்ரதுர்கா என்ற பகுதியில் இதற்கான ஒரு பரிசோதனை கூடத்தை இஸ்ரோ அமைத்துள்ளது. அங்குதான் இந்த பரிசோதனை நடத்தப்பட்டது. மதுரை, செங்கல்பட்டு, பெரம்பலூர் மாவட்டங்களில் மக்களவைத் தேர்தலையொட்டி 100% வாக்களிக்கும் அவசியம் குறித்து பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இது பயனுள்ளதாக அமைந்ததாகவும் முதல் முறை வாக்கு செலுத்த உள்ளது உற்சாகம் அளிப்பதாக உள்ளதாகவும் மாணவிகள் தெரிவித்தனர்.
என் பேர் துர்கா. நான் இப்போ தான் எனக்கு 18 வயசு ஆயிருக்கு. எனக்கும் ஓட்டு போடுற உரிமை வந்திருக்கு. நான் பெருமைப்படுறேன். சின்ன வயசுலேருந்து நிறைய பேர் ஓட்டு போட்டு எங்கள் அம்மா அப்பாலாம் தனியாக ஓட்டு போடுறத பார்த்துருக்கேன். ஓட்டு போடுறது வந்து நீங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருக்க நான் அதனால் அவங்களுக்கு போடுறேன்னு நினைக்காதீங்க. யார் நம்ம நாட்டுக்கு வந்தால் நம்ம நாட்டோட நிலைமை மாறும் அப்படின்னு நினச்சி ஒரு ஓட்டையும் போடுங்க. ஒரு ஓட்டில் கூட நம்ம நாடு மாறும், நல்ல வலிமை தலைமுறையாக நல்லா வரும். ஒரு ஓட்டில் என்ன வேணால் நடக்கும். நம்ம யங்ஸ்டர்ஸ் யாருமே ஓட்டை மிஸ் பண்ணாதீங்க. அவங்கவுங்களோட ஓட்டு அவங்கவுங்களோட உரிமை. யாரும் அவங்களோட உரிமையை விட்டு கொடுக்காதீங்க. என் பேர் மித்துன்யா. நான் செங்கல்பட்டில் இருந்து பேசுகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ எலெக்ஷன் வரப்போகுது அண்ட் திஸ் வில் பி மை ஃபர்ஸ்ட் ஓட். ஸோ ஓட் போடுறதுக்கு முன்னாடி பொண்ணுக்கு 100 தடவை யோசிச்சு போடலான்னு இருக்கேன். அண்ட் நீங்களும் உங்கள் ஓட்டை வந்து யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக யார் வந்தால் இந்த நாடு நல்லா இருக்குமோ அவங்களுக்கு நீங்கள் ஓட் போடுங்க. தேங்க்யூ. Hi, I'm Shabnam. I'm studying in university. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஓட். இன்னும் இந்தியா இஸ் அ டெவலப்பிங் கண்ட்ரி தான். யார் வந்து டெவலப்ட் கண்ட்ரியாக மாற்றுவாங்க அப்படின்னு பார்த்து தான் நான் வந்து ஓட் போடணும்னு நினச்சிட்டு இருக்கேன். நீங்களும் அதே மாதிரி போட்டு. பேர் கிருஷ்ண பெரியசாமி. எனக்கு வந்து இப்போ வரப்போகிற எலெக்ஷனில் வந்து ஓட்டு போடணும்னு ஆசை. எனக்கும் எப்படா வயசாகும் நம்மளும் ஓட் பூத் ஓட்டு போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்கும். அது இப்போ இனிமேல் நடக்க போகுது அப்படிங்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கான தேவையாக நம்மளே தேர்ந்தெடுக்கணும்ல, அதோட கடமையும் நம்மகிட்ட இருக்கிறதுனால வர எலெக்ஷனுக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறேன். என் பேர் சண்முகப்பிரியா. நான் ஜெயின்புரத்துலேருந்து வரேன். இந்த தேர்தலில் நான் எனக்கு யார் வந்தால் நம்ம நாடு முன்னேறும் அப்படின்னு நினச்சி நான் ஓட்டு போடுவேன். இப்போ நான் நினைக்கிறேன்ல இவங்க வந்தால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் மற்ற பேர் என்ன நினைப்பாங்கன்னா, என்னதான் ஒருத்தவங்க பண்ணாலும் வரவங்க வரதான் போகிறாங்க, செய்கிறவங்க செய்யாம இருக்க தான் போறாங்க அப்படிதான் நினைப்பாங்க. அப்படி இல்லாம நான் நினைக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருமே நினைச்சு கரெக்டான ஆளை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா நிச்சய மாற்ற நிகழும். நான் அந்த தேர்தலை அப்படிதான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியளிக்கிறேன். தமிழ்நாட்டின் குலசேகரப்பட்டினத்தில் உள்ள ராக்கெட் ஏவுதளத்தின் சிறப்புகள் குறித்து விஞ்ஞான் பிரச்சார் அமைப்பின் முதுநிலை விஞ்ஞானி திரு தாவி வெங்கடேஸ்வரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். மேலும் இந்த ராக்கெட் ஏவுதளத்தில் SLV போன்ற சிறிய வகையான ராக்கெட் ஏவப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் முதல்ல ராக்கெட் ஏவுதளம் வந்து தும்பால அமைச்சாங்க. ஆனால் அதை வந்து விண்வெளி ஏவுதளம்னு நம்ம சொல்றது இல்லை. ஏன்னா அங்கேருந்து அமைச்ச ராக்கெட் எல்லாம் வந்து பூமியினுடைய வளிமண்டலத்துக்கு மட்டும்தான் போகும், விண்வெளிக்கு போகாது. விண்வெளியில் வந்து செயற்கைக்கோள்களை வந்து அங்கேருந்து நிலைநிறுத்த முடியாது. அதற்கான ஏற்பாடுகள்லாம் அங்கே இல்லை. அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி இந்திய அறிவியல் துறையில் உருவான பிறகு ஸ்ரீஹரிகோட்டாவில் வந்து விண்வெளிக்கு ராக்கெட் ஏவக்கூடிய ஏவுதளத்தை முதல்ல அமைச்சாங்க. ஏன் ஸ்ரீஹரிகோட்டா அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ பூமியை வந்து பார்த்தீங்கன்னா மேற்குலேருந்து கிழக்கா சுற்றும். ஸோ அப்போ நம்ம வந்து ராக்கெட்டை கிழக்கு முகமாக நம்ம அமிச்சோம்னா பூமியோட சுற்றுற வேகத்தையும் அந்த ராக்கெட்டுக்கு இலவசமாக அழிச்சிடலாம். அதனால அந்த ராக்கெட்டினுடைய எரிபொருளை வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே கூட இந்த பூமியினுடைய உந்து சக்தினால அதுக்கு வந்து ஒரு விசை கிடைச்சி நம்ம வந்து விண்வெளிக்கு போக முடியும். ரெண்டாவது காரணம் வந்து உங்களுக்கு கிழக்கு முகமாக நீங்கள் ராக்கெட் அனுப்பும்போது இந்த ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா பல்வேறு ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, நிலைகள் இருக்கும். இப்போ இந்த முதல் நிலைங்கிறது வந்து அடிப்பாகத்தில் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய எரிபொருள் தீர்ந்து போச்சுன்னா அதை வந்து கழட்டி கீழே போட்டுருவாங்க. ஸோ அப்போ வந்து அது வந்து மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் கழட்டி கீழே போட முடியாது இல்லையா? அப்போ உங்களுக்கு கடல் வேணும். ஸோ அது மாதிரி வந்து 4, 5, 6, 7 இடங்களில் வந்து கடலில் விழும். ஸோ அப்போ அவ்வளோ பெரிய கடல் பரப்பு வேணும் நீங்கள் ஏவர திசையில். ஸோ ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க வங்காள விரிகுடா கிழக்கு பக்கத்தில், அதனால வந்து சிக்கல் இல்லாமல் அங்கேருந்து நம்மளால் வந்து ராக்கெட்டில் வந்து அனுப்ப முடிஞ்சுது. ஸோ அதை நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒரு புதிய சூழல் வந்து உருவாகி இருக்கு. இப்போ நம்ம வந்து SSLVன்னு புதிய ஒரு ராக்கெட்டை உருவாக்கியிருக்கோம். ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்னு அதோட பேர். குட்டி சேட்டலைட்டு தான் அது லான்ச் பண்ணும். ஒரு 500 கிலோகிராம் அந்த மாதிரியான செயற்கைக்கோள்களை தான் வந்து விண்வெளியில் நிறுத்தும். இதை வந்து போலார் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. போலார் ஆர்பிட் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் தெற்குலேருந்து வடக்கு, வடக்குலேருந்து தெற்கு அப்படி வந்து சுற்றணும். அதாவது வந்து பூமியினுடைய துருவத்திலேருந்து துருவத்தில் சுற்றணும். அப்படி சுத்தத்துக்கு வந்து நீங்கள் வந்து தெற்கு பக்கமாக அனுப்பணும். இப்போ ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து நம்ம தெற்கு பக்கமாக அனுப்பிச்சோன்னா வழியில் வந்து உங்களுக்கு ஸ்ரீலங்கா வந்துடும். ஸோ அதனால் வந்து ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து இந்த இதை வந்து அனுப்புறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னாக்க முதல்ல கிழக்கு பக்கமாக போயிட்டு ஸ்ரீலங்காவை தாண்டின பிறகு அதுக்கப்புறமா தெற்கு பக்கமாக டேர்ன் பண்ணுறாங்க, திசை திருப்பி வந்து இப்போ வந்து செய்கிறாங்க. ஆனால் இந்த SSLV குட்டி ராக்கெட் அப்படிங்கிறதுனால அப்படி செஞ்சோன்னு சொன்னால் இந்த திசை திருப்புற வேலையினால நிறைய எரிபொருள் வீணாயிடும். ஸோ அப்போது அதுக்கு வந்து ஒரு நல்ல இடம், அதாவது தெற்கு நோக்கி கடல் இருக்கக்கூடிய ஒரு இடம் கிடைச்சதுன்னு சொன்னால் அந்த இடத்துல நம்ம அமைச்சோம்னு சொன்னால் எளிதாக அங்கேருந்து அமைக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் குலசேகரப்பட்டினம். இப்போ அந்த குலசேகரப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா தெற்கு பக்கம் தென்கிழக்கு பக்கம் வந்து கடல். ஸோ அந்த திசையில் வந்து இந்த SSLVயை வந்து ஏவுவது வந்து எளிது. அதனால தான் வந்து குலசேகரப்பட்டினத்தில் வந்து இந்த 2வது விண்வெளி ஏவுதளத்தை அமைச்சிருக்காங்க. இதனால வந்து அங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குலசேகரப்பட்டினத்துலேருந்து இந்த SSLVங்கிற அந்த சிறு ரக ராக்கெட் மட்டும் தான் அனுப்புவாங்க. PSLV GSLVலாம் அனுப்ப மாட்டாங்க. அதற்கான ஏற்பாடும் குலசேகரப்பட்டினத்தில் இருக்காது.
இந்த குட்டி செயற்கைக்கோள்களில் நானோ செயற்கைக்கோள், மைக்ரோ செயற்கைக்கோள் போன்றவைகளை வந்து அனுப்புவது தான் அங்கேருந்து நம்ம செய்யக்கூடிய வேலையாக இருக்கும். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.